வணக்கம் டு தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது Redmi 12 5G. இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் இருக்குது. இது வந்து ரீட்டைல் பாக்ஸ் வந்து உள்ளே இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் டெபியூ வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ உலகத்திலேயே முதல் முறையாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து வெளியே கொண்டு வராங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் வந்து ரீட்டைல் பாக்ஸ். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2ல் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்மி நம்பர் சீரீஸில் இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் முதல் முறையாக கிளாஸ் பாடியில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. சரி, இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாமா? ஸோ இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் 2 கீ ஹைலைட்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக கேமரா சாம்பிள்ஸ். ஒரு பட்ஜெட் விலையில் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா இதோட கேமரா, இப்போ பலர் வந்து கேமராவில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நிறைய சாம்பிள்ஸ் போட்டு காண்பிக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Redmi 12 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது பேஸ்டல் ப்ளூ கலர் வேரியன்ட். இது வந்து ஜேட் பிளாக் மற்றும் மூன் ஸ்டோன் சில்வர்னு இன்னும் 2 கலர் ஆப்ஷனில் கிடைக்குது. ஸோ மொத்தம் 3 கலரில் வருது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் வந்து நான் எடுத்து கையில் வைக்கும்போது ரொம்பவே ஒரு க்ளீனான லுக் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. கிளாஸ் பாடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்குது. ப்ரீமியம் கிளாஸ் பாடியில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பண்ணியிருக்காங்க. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்குது. பேக் கேஸ், இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே 22.5 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. பட் இந்த ஃபோன் வந்து 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். நான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் பெல்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பாடி பார்க்க நல்லாயிருக்கு. பின்பக்கம் கேமரா 3 இப்படி வச்சுருக்காங்க, புட்டு வச்சு அப்ளை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ட்ரெண்ட், இந்த கேமராவை டைரெக்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது தான். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8.17 mm திக்னஸில் வருது. நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்குது. இப்படி ஸ்டாண்டிங்கில் வச்சா கூட நிற்குது. ஃப்ளாட் சர்ஃபேஸ், பட் கார்னர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இது கிடைக்குது. மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் இருக்குது. உங்கள் இன்ஃப்ராரெட் சென்சர் தராங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், USB டைப் போர்ட் மற்றும் ஒரு மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. ஸோ இது வந்து ஹைப்ரிட் ஸ்லாட். ஸோ 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 6.79 inch டிஸ்பிளே இருக்குது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வந்து இதில் தராங்க. டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. 550 nits பிரைட்னஸ் ஓடி வருது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் மற்றும் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து புத்தம் புதிதாக ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கீ ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4nm ஆர்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். ஸோ நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த 4nm ஆர்கிடெக்சர் வந்து இந்த பட்ஜெட் சீரீஸில் முதல் முறையாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்சி உங்களுக்கு இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து நீங்கள் இதுக்கு எதிர்பார்க்கலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முழு விமர்சனத்தில் வந்து நான் சொல்கிறேன். 4GB RAM இருக்குது. 6GB RAM, 8GB RAM ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. 4GB மற்றும் 6GBயில் வந்து உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. 8GB வேரியண்ட்டில் வந்து 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. பின்பக்கம் வந்து கேமரா 2 தந்திருக்காங்க. 50 MP மெயின் கேமரா மற்றும் 2 MP டெப்த் சென்சர் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து ஒரு 8 MP கேமரா தந்திருக்காங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு பார்க்கும்போது கேமரா வந்து எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமராவாக எனக்கு தென்படுது. டேலைட்னாலும் சரி, நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோடை போட்டு எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் காண்பிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். For 5000 mAh பேட்டரி, 4nm ஆர்கிடெக்சரில் நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து
ரெட்மி 12 இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் 4nm ஆர்க்கிடெக்சரில் நல்ல ஒரு பவர் எஃபிஷியண்டான ஒரு சிப் செட்டில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த முழு விமர்சனத்தில் இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அடுத்த வீடியோஸ் இந்த வரை உங்களிருந்து விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.